Hi friends, welcome to Tamagasi. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. ஸோ இந்த வாரம் ஆப்பிள் அவங்களோட நெக்ஸ்ட் லைனப் ஆஃப் மேக்புக் ப்ரோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, அவங்களோட M2 Pro அண்ட் M2 Max சிப்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்களா, M1 சிப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹியூஜ் சக்ஸஸுங்க. லைக் எந்த ஒரு காம்படிட்டருமே வந்துட்டு அவங்கள மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் அவங்களோட அது ப்ரெசன்டேஷன்லேருந்து கூட நமக்கு நல்லாவே தெரிய வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பலரும் வந்துட்டு ஓகே நம்மளோட புது லேப்டாப் ஒன்று வாங்கலாம், இல்லைனா ஆல்ரெடி இருக்கிறத அப்கிரேட் பண்ணலாம்னு நினைப்போம். நானும் அப்படி தாங்க இருந்தேன். ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன். சரி, ஒரு ஃபஸ்ட் இட்ரேஷன் நான் செகண்ட் இட்ரேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன். பட் ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு ஒரு நல்ல டீல் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த M1 Pro லாஸ்ட் இயர் அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஏன் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னொரு 1 வீக்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இதை நான் வாங்கினேன் அப்படின்றதுக்காங்க. ஸோ இதனால் நான் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு வேஸ்ட்டு, அதை நீங்கள் வாங்க தேவையில்ல அப்படின்னு அந்த வீடியோ சொல்லவே இல்லைங்க. லைக் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இதை விட அது பயங்கரமாக இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ப்ளஸ் அவங்க சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வாங்குறேன், புதுசாக வாங்கிக்கலாமே ப்ரோ, இதில் என்ன இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கினாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதனால் வந்துட்டு நான் வாங்கலை, நான் இது பழைய வருஷனே வாங்கிட்டேன் அப்படின்றதுனால அதோட ரீசன் தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை புதுசு வாங்க தேவையில்லைன்றதில் நான் சொல்லவே இல்லை. ஸோ முன்னாடியே நான் அதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இதை ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். லைக் மொத்தம் 3 ரீசன்ஸ் தாங்க. லைக் எந்த ஒரு லேப்டாப்பை வாங்குறதா இருந்தாலும் நம்ம பார்க்குற 3 வருஷம் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் காஸ்ட், இந்த 3 தான். ஸோ இந்த 3மே எனக்கு இதிலேயே கிடைக்குது அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான். அதனால தான் நான் இது வாங்கினேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் M1 சிப்ஸோட வந்த எந்த ஒரு மேக்புக்குமே வந்துட்டு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. லைக் எந்த ஒரு யூடியூபர்ஸோட ரிவ்யூனால் நீங்கள் லிட்ரலி எடுத்து பாருங்கள், யூடியூப்பில் யாருமே அந்தளவுக்கு பெருசாக நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் வாங்கினாங்களோ அவங்களோட நிறையா பேசினேன். அண்ட் அவங்களும் என்னோட லைக் ஹை இன்டென்ஸ் டாஸ்கில் யூஸ் பண்ணுறவங்க. அண்ட் அவங்ககிட்ட இருந்து கூட எனக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் வரல. அண்ட் நானும் அவங்க வீட்டில் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்தது. அண்ட் நல்லா அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த ஒரு 10 டேஸில் நான் ஒரு 2 வீடியோஸ் எடிட் பண்ணியிருப்பேன். சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸாக இருந்ததுங்க. என்னோடய பழைய வருஷம் விண்டோஸ் மிஷினுக்கு இதுக்கும் நான் முன்னாடி வச்சுருந்தது வந்து ஒரு i7 வித் 16 GB ரேம் அண்ட் 1 TB ஸ்டோரேஜில் இருந்த ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா லைக் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸுங்க. அண்ட் ஒரு வீடியோ அதனால் நான் எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் வெளியே நல்லா கேட்கும் அண்டு பயங்கர சூடாயிரும். சம்டைம்ஸ் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, அன்யூஸபிளாக இருக்கும் சிஸ்டம். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். பட் நான் இது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா ஜஸ்ட் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. லைக் 4 to 5 மினிட்ஸ், ஐ திங்க் நாட் மோர் தென் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு மேலே நான் பார்க்கவே இல்லை எக்ஸ்போர்ட் டைம். ஸோ அந்த அளவுக்கு டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இதில். அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்போ இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. லைக் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்க்ரீன் வந்துட்டு மினி வேர்ல்ட் ஸ்க்ரீன் வித் 120 Hz. அண்டு மற்றபடி கீபோர்டு, ட்ராக் பேடு, போர்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இதில் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க. லைக் ஈவன் மேக்ஸ் சேஃப், USB-C போர்ட்ஸ், அப்புறம் கார்டு ரீடர் கூட இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு ப்ரோ லைன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக ஒரு கார்டு ரீடர் மஸ்ட்டுங்க. லைக் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், வீடியோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்லோவுக்கு வந்துட்டு கார்டு ரீடர் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுக்கும் வந்துட்டு ஒரு டாங்கலை தேடிட்டு சுற்றுறது, அதை கையிலேயே வச்சுட்டு சுற்றுறதுன்னு இல்லாமல் ஸோ எல்லாமே இதில் ஒரு கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய இன்டெல் பவர்டு மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். லைக் 8 GB 256 ஆரம்பித்து 16 GB 1 TB வரைக்கும் போய் லைக் நடுவில் i3, i5, i7, i9 அப்படின்னு பயங்கர நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்டு ஒன்று ஒரு காசு இருக்கும். அண்ட் லாஸ்ட் இயர் இதில் அவங்க வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்திருந்தாங்க. லைக் பேஸ் வேரியண்ட்டே 16 GB ரேம் வித் 512 GBன்னு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே டீசெண்டான கான்ஃபிகரேஷன் அது என்ன கேட்டால்.
லைக் நான் இப்போ வாங்கியிருக்கிறதும் அதுதான். ஸோ 512 GB ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியானா ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. 256 ஜிபியோட 512 GB எவ்வளவோ பரவாயில்ல. அண்ட் அதையும் நான் வந்து ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எஸ்எஸ்டி வாங்கிட்டேன், 1 TB எஸ்எஸ்டி. ஸோ அதுவும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை மிட்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இது வந்துட்டு என்ன ஒரு டீசன்ட் கான்ஃபிகரேஷனாக இருந்தது. போர்ட் செலெக்ஷன், ஸ்க்ரீன், கீபோர்ட், ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பயங்கரமாக இருந்ததுங்க இதில். ஸோ இதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அண்டு நீங்கள் இதை இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற M2 பவர்டு MacBook Pro வாங்கினா கூட நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா, சைடு பை சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். உங்களால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே ஸ்பாட் அவுட் பண்ண முடியாது. இதே அவுட்டர் பாடி, இதே கீபோர்ட், இதே மாதிரியான ட்ராக் பேட், அப்புறம் ஸ்பீக்கர் செட்டப் அண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க ஒன்றும் அதில் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு நினச்சிருக்காங்க, விச் இஸ் ட்ரூ. பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சிப்செட் அண்ட் அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி கொண்டு வந்திருக்காங்க. லைக் Wi-Fi 6E அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இப்போ நிறைய Wi-Fi 6E சப்போர்ட்டட் ரவுட்டர்ஸ் வருது. ஸோ உங்களோட MacBook Proவும் அதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ஆப்பிளும் அதை கிளைம் பண்ணுறாங்க. லைக் இந்த லேப்டாப்போட அது வர்றது வந்துட்டு 2x ஃபாஸ்ட் இருக்கும்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல சேஞ்ச் தான். அண்டு இதோட இந்த M1 வெர்ஷனை விட M2 வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா இதோட லாங்கர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ அது அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. 22 hour பேட்டரி லைஃப்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் இதை விட அது நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்னும் அது ப்ளஸ் தான். அதுக்குன்னு இதில் பேட்டரி லைஃப் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் பேட்டரி லைஃப் இதுலேயும் சூப்பராக இருக்குங்க, தாறுமாறாக இருக்குது. நான் வச்சிருந்த முன்னாடி வச்சிருந்த விண்டோஸ் வெர்ஷனை விட இது பயங்கரமாகவே இருக்குது. ஸோ இதை விட அது பெட்டராக இருக்க போகுதுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனையே இல்லை. அண்ட் அதில் வந்துட்டு அவங்க HDMI 2.1 கொண்டு வந்திருக்காங்க. இதில் HDMI 2.0 இருக்குது. 2.1 கொண்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேஸ் வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்ணும். லைக் 8K வெர்ஷன், அப்புறம் 4K வெர்ஷன் வித் 120 Hz ஆர் ஐ திங்க் அப் டு 240 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் விட அது இல்லாதது வந்துட்டு நம்ம வந்து அது இருக்கிறது நல்லது தான். பட் இதில் இருந்து அதுலேருந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆஸ் எ ஆவரேஜ் யூஸர் நான் ஒன்றும் பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி தரலைங்க. இதில் இருக்கிறத தவிர தான் அதுலேயும் இருக்குது. ப்ளஸ் நான் சொன்ன அந்த சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது காஸ்ட்டுங்க. காஸ்ட் தாங்க மெயின். லைக் இப்போ ஆப்பிள் மேக்புக்ஸ்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக சீப் கிடையாது, அது எக்ஸ்பென்சிவ் தான். கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இந்த ஒரு புது வெர்ஷன் வருதுன்றப்போ நீங்கள் முன்னாடி ஒரு வெர்ஷன் வந்ததை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு $370 கிட்ட நான் இது வாங்கினனால இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. லைக் இப்போ அதை நான் காசு குறைச்சிட்டேன், அதனால் எனக்கு நான் நிறைய மிஸ் பண்ணுறேன்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தோணலை. ஸோ ஆவரேஜ் யூஸராக இதுவே எனக்கு தெரிஞ்ச ஓவர் கில் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் எந்த டாஸ்க்கு கொடுத்தாலுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இதோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு நான் இன்னும் யூஸ் பண்ணலை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் என்னோடய ஒப்பீனியனில். பட் நிறைய என்ன கம்பேர் பண்ணுறப்ப என்னோட பயங்கர ஹை இன்டென்ஸ் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறவங்க, எடிட்டிங் பண்ணுறவங்கலாம் அண்ட் ப்ரொஃபஷனலாக நிறைய கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இப்போ ரிலீஸ் பண்ணிடுறது நல்லா தாங்க இருக்கும். ஸோ நான் அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இதை விட அது பயங்கரமாக இருக்குன்றதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. பட் ஆஸ் ஆவரேஜ் யூஸராக நான் சொல்கிறேன், எனக்கு இது ஓவர் கில் தாங்க. லைக் எனக்கு அதனால தான் நான் இதை வாங்கினேன். ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் நான் இப்போ ரிலீஸ் பண்ணது வாங்காமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண இந்த M1 Pro பவர்டு MacBook வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும்தாங்க. லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வந்துட்டு see you.